அண்மையில் 4 நிரந்தர வைப்புத் தொகையின் கணக்கிலிருந்து ஒரு கும்பலினால் திருடப்பட்ட 24.2 மில்லியன் ரிங்கிட் பணத்தை MBSB பேங்க் மீண்டும் அந்த கணக்கில் திரும்ப ஒப்படைத்துவிட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் போலீஸ் மேற்கொண்ட தொடக்க கட்ட விசாரணையை தொடர்ந்து முழுமையான உள்கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக MBSB பேங்க் பெர்ஹாட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தற்போது போலீசினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வங்கியின் சில ஊழியர்களுடன் உடந்தையாக இருந்த கும்பல் ஒன்று இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளது. அந்த கும்பல் போலி அடையாள கார்டை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பணத்தை மீட்டுள்ளது. சபா கொத்தாக்கினபாலுவில் நடைபெறும் விசாரணை விரைவாக முழுமை அடைவதை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரிகளுடன் MBSB பேங்க் தற்போது தீவிரமாக ஒத்துழைத்து வருகிறது. எங்களது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்புக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குகிறோம். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதற்கு போலீசிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும். வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து சட்டவிரோதமாக மீட்கப்பட்ட அனைத்து பணத்தையும் நாங்கள் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்கில் திரும்ப ஒப்படைத்து விட்டோம் என MBSB பேங்க் பெர்ஹாட் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட அந்த வங்கியின் 4 ஊழியர்கள் உட்பட 14 சந்தேக பேர்வழிகளை இம்மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் அந்த வங்கியின் நிரந்தர வைப்புத் தொகையின் நிர்வாகி மற்றும் மேலாளரும் அடங்குவர்.